ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.5ல் முதல் கணக்கு பார்க்கலாம். மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் 10ல் 1 பங்கை செலுத்தினார் எனில் வைப்பு தொகையின் சதவீதம் காண்க. அதாவது மதி என்கிற பொண்ணு 10ல் 1 பங்கை வைப்பு தொகையாக செலுத்தியிருக்காங்க. இப்போ அதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னமா எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? 10ல் 1 பங்கு. அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த பங்கு எழுதணும். மொத்த பங்கு எவ்வளவு? 10. அதை கீழே எழுதிருங்க. அதுல 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1 மேல எழுதணும். இப்ப இதோட சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பின்னத்தை எழுதிருங்க. 1 டிவைடட் பை 10. சதவீதம் அப்படின்னு கேட்கறதுனால 100ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப பாக்கி என்னது இருக்கு? 1. அடுத்த பெருக்கல். இங்க பாக்கி 10 இருக்கு. டிவைடருக்கு கீழே 1னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10ன்னு கிடைக்கும். சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ வைப்பு தொகையின் சதவீதம் எவ்வளவு? 10%. இவ்வளவுதான் முதல் கணக்கு. இனி நம்ம 2வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தேர்வில் யாழினி 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றாள் எனில் அதன் சதவீதம் காண்க. அதாவது யாழினி தேர்வுல 25 மதிப்பெண்ணுக்கு 15 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இப்ப அதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதிடலாம். மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 25. மொத்த மதிப்பெண்ணை எப்பவுமே டிவைடருக்கு கீழே எழுதிடணும். 25. இதுல அவங்க பெற்ற மதிப்பெண் எவ்வளவு? 15. அதை மேல எழுதிருங்க. இப்போ இதோட சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதிருக்கதை அப்படி எடுத்து எழுதிருங்க. 15 டிவைடட் பை 25. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். சரிங்களா? இப்ப இது ரெண்டுமே 5 வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஐ5 25, அப்புறம் ஈரஞ்சு 10. பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5 வாய்ப்பாடு போகும். ஓரஞ்சு 5, நான் 5 20. அப்போ இங்க பாக்கி என்னது இருக்கு? 15. நடுவுல பெருக்கல். இங்க பாக்கி 4. இப்ப இந்த 2 பெருக்கிட்டாலே போதும். பெருக்குங்க. I4 20. அப்ப 0 பாக்கி 2. இனி ஓர் 4 4. 4 கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 6. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். அப்போ ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா, therefore யாழினி பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் = 60%. இவ்வளவுதான் 2வது கணக்கு. இனி 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளியில் மொத்தம் உள்ள 120 ஆசிரியர்களில் 70 ஆசிரியர்கள் ஆண்கள் எனில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதத்தை காண்க. இப்போ ஒரு பள்ளியில மொத்தம் உள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை 120. அதுல 70 ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள். இப்போ அந்த ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை எழுதிக்கலாம். மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 120. அதுல ஆண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 70. இப்ப இதை பின்னத்துல எழுதிடலாமா? எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பை எழுதணும். மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 120. இப்ப நம்மள்ட்ட ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் கேட்கறாங்க. அப்போ அதோட எண்ணிக்கைய மேல எழுதணும். அப்போ ஆண் ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. மேல எழுதிருங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பின்னத்துல எழுதிட்டோம். இப்ப இதோட சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதிருக்கதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 70 டிவைடட் பை 120. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்ப கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு போகும். 6 2 12, I2 10. இனி இது ரெண்டுமே 2 வாய்ப்பாடு போகும். 3 6, 3 6, பாக்கி 1. இப்ப இது 10 ஆயிடுமா? அப்ப I2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்க பாக்கி என்னது இருக்கு? 35 பெருக்கல் 5 டிவைடருக்கு கீழே 3. இப்போ மேல இருக்கக்கூடிய 2 பெருக்கிருங்க. I5 25. அப்ப 5 பாக்கி 2. இனி 3 5 15. 15 கூட 2 கூட்டினா 17 டிவைடருக்கு கீழே 3. இப்ப நம்ம வகுக்க போறோம். 175 3ஆல வகுத்துடலாம். 17ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 5 வாட்டி. I3 15. நீங்க 6 வாட்டி எடுத்தீங்கன்னா 18 ஆயிரும். நம்மளுக்கு 17 விடைக்கு சின்ன நம்பர் இருக்கணும். சரிங்களா? அப்ப கழிக்கலாம். 7ல இருந்து 5 கழிச்சா 2. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 5 இறக்கிட்டேன். இப்ப 25ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 8 வாட்டி. 8 3 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்ல, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. அப்போ 3 3 9 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9 கழிச்சா நம்மளுக்கு 1 கிடைக்கும். இந்த மாதிரி 3 3 வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு புள்ளி அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப வகுத்தா என்ன கிடைக்குது? 58.33. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ ஆண் ஆசிரியர்களோட சதவீதம் எவ்வளவு? 58.33%. இவ்வளவுதான் 3வது கணக்கு. 4வது கணக்கு சால்வ் பண்ணலாம். ஒரு மட்டைப்பந்து அணி ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு ஏதும் இல்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை கணக்கிடுக.
அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் போட்டியில் ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க, 28 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2 போட்டிகளில் முடிவு எதுவுமே இல்லை. இப்போ வெற்றி பெற்ற போட்டிகளோட சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக எவ்வளோ போட்டி நடந்து அதை கண்டுபிடிக்கணும். அதை தானே டிவைடருக்கு கீழே எழுதுவோம். அப்புறம் எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதை மேலே எழுதணும். நம்ம வெற்றி பெற்ற சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 70, அதை மேலே எழுதணும். இப்போ டிவைடருக்கு கீழே எழுத வேண்டிய மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தெரியாது, அதை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்க 70ஐயும் 28ஐயும் 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை கூட்டிடலாமா? 70 கூட்டல் 28 கூட்டல் 2 கூட்டுங்க. 28ஐயும் 2ஐயும் கூட்டினா 30. 30க்கு கூட 70 கூட்டினா என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். கீழே எழுதிக்கிறேன் 100. ஓகே, இனிமே வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை 70. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வெற்றி பெற்ற போட்டிகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பின்னத்தில் எழுதிடலாம். டிவைடருக்கு கீழே மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை, மொத்த போட்டிகள் எவ்வளவு? 100. இனி மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட எண்ணிக்கையை எழுதணும். நம்ம இங்கே வெற்றி பெற்ற போட்டிகளின் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 70. அதை மேலே எழுதிருங்க. இனிமேல் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 70 மட்டும் இருக்கும். அப்போ 70. நெக்ஸ்ட் சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். அப்போ கொஸ்டின்ல கேட்டிருந்த வெற்றி சதவீதம் எவ்வளவு? 70%. இவ்வளவு தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதாவது கிராமப்புற பள்ளியில மொத்தமா 500 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அதுல 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும். அதுல இருக்கக்கூடிய 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியுமா எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நம்ம நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்புறமாட்டு நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க. நீந்த தெரியாதவர்களோட சதவீதத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, பாருங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 500. அதுல நீந்த தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 370. அப்புறமாட்டு நீந்த தெரியாதவர்களின் எண்ணிக்கை கொடுக்கல. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 500ல இருந்து 370 கழிச்சாலே போதும். 500 மாணவர்கள்ல 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும். அப்போ பாக்கி 500ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீந்த தெரியாது. அப்போ இது 2 கழிச்சிட்டாலே போதும். கழிக்கலாம். பாருங்க, 500 அடுத்த 370. 0ல இருந்து 0 கழிச்சா 0. இனி கடன் வாங்கணும். இது 10 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10ல இருந்து 7 கழிச்சா 3, 4ல இருந்து 3 கழிச்சா 1. அப்ப என்ன கிடைக்குது? 130. 130 மாணவர்களுக்கு நீந்த தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 500. அதை கீழே எழுதிருங்க. ஓகே, மேலே என்ன எழுதணும்? எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட எண்ணிக்கை எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப நீந்த தெரிந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 370. அதை மேலே எழுதிக்கலாம். 370. அடுத்த சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 5ஆ எப்படி கேன்சல் ஆகும்? 4 5 5. 37 5 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 5 35. பாக்கி 2. இப்ப இது 20ஆ மாறிடும். அப்ப 20ல 5 எத்தனை வாட்டி இருக்கு? 4 வாட்டி. 4 5 20. ஓகே, இப்ப பாக்கி 74 மட்டும் தான் இருக்கு. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம். இனி நீந்த தெரியாதவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 500. ஓகே, இப்போ நம்ம நீந்த தெரியாதவர்களோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மேலே நீந்த தெரியாதவர்களோட எண்ணிக்கை எழுதணும். எவ்வளவு? 130 இன்டு சதவீதம்னால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இனி இது ரெண்டுமே 5ஆ வாய்ப்பாடு போகும். 1 5 5 2 5 10. பாக்கி 3. இப்போ இது 30 ஆயிடுமா? 30ல 5 எத்தனை வாட்டி இருக்கு? 6 வாட்டி. 6 5 30. அப்போ பாக்கி நம்மளுக்கு 26 மட்டும் இருக்குது. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இதுதான் நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம். இவ்வளவு தான் 5வது கணக்கு. இனி 6வது கணக்கு பார்க்கலாம். சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக. இப்போ சரளா என்பவரோட ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க 4:1. இப்போ அவங்களோட சேமிப்பை சதவீதத்துல கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு இப்போ மொத்த விகிதம் எனக்கு தெரியணும். அதுக்கு 4ஐயும் 1ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, மொத்த விகிதம் 4 கூட்டல் 1. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்கும். இனிமேல் சேமிப்போட விகிதம் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஊதியம் இருக்கு. அப்போ முதல் கொடுத்துருக்கிறது ஊதியத்தோட விகிதம். 2வது தான் சேமிப்பு இருக்கு. அப்போ 2வது கொடுத்துருக்க 1 தான் சேமிப்போட விகிதம். அப்போ சேமிப்பு விகிதம் என்னது? 1. இப்போ நம்ம சேமிப்போட சதவீதம் கண்டுபிடிக்கலாம். எப்போவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். அப்போ இங்கே மொத்த விகிதம் எவ்வளவு? 5. இனிமே சேமிப்போட விகிதம் எவ்வளவு? 1. சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ 5ஆ எப்படி கேன்சல் பண்ணலாமா? 1 5 5 2 5 10. பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே பாக்கி 1 இருக்கு. அப்புறமாட்டு இங்கே 20.
1ஐயும் 20ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 20ன்னு தான் கிடைக்கும். அப்ப சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிருங்க. இதுதான் சேமிப்பு சதவீதம். இவ்வளவு தான் 6வது கணக்கு. 7வது கணக்கு பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில் 5% தரவாக பெறுகிறார். அதாவது ஒரு விற்பனையாளர் அவர் செய்யும் விற்பனை தொகையில 5% அவருக்கு. சரிங்களா? இனிமே அவர் செய்த விற்பனை ரூபாய் 1500 எனில் அவர் பெறும் தரகு எவ்வளவு? அதாவது அவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யறாரு? 1500 ரூபாய்க்கு. இப்போ அவர் பெறும் தரகு தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5%. இங்க சதவீதத்துல கொடுத்துருக்கத நம்ம தொகையா மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். பாருங்க, விற்பனையாளர் பெறும் தரகு தொகை 1500 ரூபாயில 5% அவருக்கு. சரிங்களா? நடுவுல இல்லுன்னு எழுதிக்கணும். 1500ல் 5%. இப்ப பாருங்க, 1500 அப்படி எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப 5% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 5 மேல எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் கீழே 100ன்னு எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 எழுதணும், சதவீதத்துக்கு பதில் டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கணும். இப்ப இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். பாக்கி என்னது இருக்கும்? இங்க 15 இருக்கும். அடுத்த பெருக்கல் இங்க 5 இருக்கு. இப்ப இந்த 2ஐயும் பெருக்கிட்டாலே போதும். 5 25. அப்ப 5 பாக்கி 2ஆ? 5 5 5 கூட 2 கூட்டினா 7. அப்ப என்ன கிடைக்குது? 75. அப்ப அவர் பெறக்கூடிய தரகு தொகை எவ்வளவு? 75 ரூபாய். ஃபைனலா எழுதிருங்க. தேர்ஃபோர் விற்பனையாளர் பெறும் தரகு தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 75. தொகையினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இவ்வளவு தான் 7வது கணக்கு. 8வது கணக்கு பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டின் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு ரூபாய் 1500ஆக இருந்தது. அதாவது 2015ல் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு 1500 ரூபாயில இருந்திருக்கு. தற்போது அதன் விலை 18% உயர்ந்ததால் நுழைவுச்சீட்டின் விலை எவ்வளவு? தற்போது அதோட விலை 18% உயர்ந்திருக்கு. அப்போ தற்போதைய விலை என்ன? அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இங்க உயர்ந்ததை சதவீதத்துல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தொகையா மாத்தணும். மாத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தொகை, அதுக்கு கூட சதவீதத்துல இருந்து தொகையா மாத்தின தொகையை கூட்டணும் அப்படின்னா தற்போதைய விலையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாருங்க, நுழைவுச்சீட்டின் அதிகரித்த தொகை, அதாவது ஃபர்ஸ்ட் 1500ன்னு இருந்து அதுல நம்மளுக்கு இப்போ 18% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? நடுவில் இல்லைன்னு எழுதிக்கணும். போன சமயம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 1500 எழுதிக்கலாம். இனி இல்லுக்கு பதில் பெருக்கல் அப்படின்னு எழுதிக்கணும். 18% எப்படி எழுதிடலாம்? ஃபர்ஸ்ட் 18 எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடட் கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 15, நடுவில் பெருக்கல், இங்க பாக்கி 18. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கிருங்க. 18 15, I8 40. அப்போ 0 பாக்கி 4. இனி I1 5, 5 கூட 4 கூட்டினா 9. அப்புறமாட்டு ஓர் 8 8. இனி ஓர் 1 1 கூட்டலாம். 0 9 8 கூட்டினா 17. அப்போ 7 பாக்கி 1 1 1 கூட்டினா 2. அப்போ என்ன கிடைக்குது? 270. தொகையினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? இனி நம்ம தற்போதைய விலை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் விலை எவ்வளவு இருந்து? 1500. அதுல இருந்து 18% அதிகரிச்சிருக்கு. நம்ம அந்த 18% ரூபாயா மாத்திட்டோம், 270. அப்போ அதை கூட்டிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க தொகையையும் நம்ம இப்போ சதவீதத்துல இருந்து தொகையா மாத்தின தொகையையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, 1500ஐயும் 270ஐயும் கூட்டிடலாம். 0 0 7 கூட்டினா 7, 5 2 கூட்டினா 7, அப்புறம் இந்த 1 என்ன கிடைக்குது? 1770 ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் தற்போதைய விலை. ஃபைனலா ஆன்சரை தனியா எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் தற்போதைய விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1770. இவ்வளவு தான் 8வது கணக்கு. இனி 9வது கணக்கு பார்க்கலாம். 50ல் 2 என்பது எவ்வளவு சதவீதம் ஆகும்? அதாவது 50ல் 2 எவ்வளவு சதவீதம்னு கேட்குறாங்க. சரிங்களா? 50ல் 2 ஃபர்ஸ்ட் இதை பின்னத்தில் எழுதிடலாம். முதல்ல டிவைடட் கீழே 50 எழுதிருங்க. அதுல 2 பகுதி, அப்போ மேல 2ன்னு எழுதிருங்க. இப்போ இதை சதவீதமா மாத்திரலாமா? அதுக்கு பின்னத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 டிவைடட் பை 50. சதவீதமா மாத்துறதுனால 100ஆல பெருக்கணும். ஓகே, இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 5 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 5 5, 2 5 10. அப்போ பாக்கி இங்க 2 இருக்கு, நடுவில் பெருக்கல். இனி இங்க 2 இருக்கு, இது 2 பெருக்கிருங்க. 2 4. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகே, அப்போ 50ல் 2 எவ்வளவு சதவீதம்? 4%. இவ்வளவுதான் 9வது கணக்கு. 10வது கணக்கு பார்க்கலாம். 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்? அதாவது 8க்கு கூட எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம், அந்த சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு அதை x% அப்படின்னு எடுத்திருக்கேன். இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்.
அப்போ 8ல் எத்தனை சதவீதம் அது தெரியாது, இப்போதைக்கு அதை x% எடுத்திருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. x% சேர்த்தால் நம்மளுக்கு 64 கிடைக்குமா? ஓகே, இனிமேல் 8 இல்லுக்கு பதில் பெருக்கல் x% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் x எழுதிடணும், சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். அந்த சைடு 64 இருக்கு. எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 64 இருக்கு. இங்க வகுத்தல்ல இருக்கக்கூடிய 100 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்ப பெருக்கல் போட்டுக்கிட்டு 100 எழுதிருங்க. இங்க பெருக்கல்ல இருக்கக்கூடியது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதிடணும் 8. இப்ப பாருங்க 8ம் 64ம் 8ஆம் வாய்ப்பாடுக்கு கேன்சல் ஆகும். 1 8 8 8 8 64. அப்ப இங்க பாக்கி 8 இருக்கு, அப்புறமாட்டு 100 இருக்கு. பெருக்குங்க. 8 1 பெருக்குனா 8, அப்புறமாட்டு இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. எத்தனை சதவீதம், அதாவது சதவீதம் தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான சதவீதம். ஃபைனலா எழுதிருங்க. தேர்ஃபோர் தேவையான சதவீதம் = 800%. இவ்வளவுதான் 10வது கணக்கு. 11வது கணக்கு பார்க்கலாம். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில், அதாவது முதலீடு அப்படின்னா பேங்க்ல போட்டிருக்காரு, 10,000 ரூபாயை பேங்க்ல போட்டிருக்காரு 2% தனி வட்டியில. அப்போ இந்த 10,000 இதுதான் அசல், பியோட மதிப்பு தான் 10,000. இனிமே இந்த சதவீதத்துல கொடுத்துருக்கதா ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஆரோட மதிப்பு 2% எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? 4 ஆண்டு கழித்து அவர் எவ்வளவு ரூபா தனி வட்டியா பெறுவாரு, அததான் கேட்குறாங்க. தனி வட்டினா ஐயோட மதிப்பு. இனி ஆண்டுனா காலம், எத்தனை ஆண்டு? 4. அப்ப என்னோட மதிப்பு என்னது? 4. இப்ப நம்ம தனி வட்டியான ஐயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மதிப்பு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ தனி வட்டி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I = P × N × R / 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 10,000, அடுத்த இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு ஆரோட மதிப்பு 2%. 2 மட்டும் எழுதினாலே போதும், சதவீதம் எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. இப்போ பாருங்க, இந்த 2 0 இங்கே உள்ள 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 100 × 4 × 2. அப்போ ஃபர்ஸ்ட் 100 எழுதிடலாம். 4 2 பெருக்குங்க 8ன்னு கிடைக்கும். இனி 100ஐயும் 8ஐயும் பெருக்குனா 800 அப்படின்னு கிடைக்கும். 1க்கு கூட 8 பெருக்குங்க 8. பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் தனி வட்டியான ஐயோட மதிப்பு. தனி வட்டினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? ஓகே, ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி ரூபாய் 800 ஆகும். 4 ஆண்டுகள் முடிவில் அவர் தனி வட்டியா 800 ரூபாய் பெறுவாரு. அவ்வளவுதான். இனி 12வது கணக்கு. ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000ஐ 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். இங்க 15,000 ரூபாயை 10% என்ற தனி வட்டி வீதத்துல பெற்றிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? பியோட மதிப்பு. பியோட மதிப்பு 15,000. சதவீதத்துல கொடுத்திருந்தா அது ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அப்ப ஆரோட மதிப்பு 10%. அப்புறமாட்டு அவர் ரூபாய் 9,000ஐ கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. இங்க 9,000 ரூபாயை கடனை முடிக்கிய தருவாயில வட்டியா கெட்டியிருக்காங்க. அப்ப வட்டியோட மதிப்பு என்னது? 9,000. அதாவது ஐயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. அதாவது எவ்வளவு காலத்துல அந்த கடனை அடைச்சிருப்பாங்க அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இங்க நம்ம என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். காலம்னா என்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? காலம் கண்டுபிடிக்கணும்னாலும் தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். தனி வட்டி I = P × N × R / 100. இதுதான் ஃபார்முலா. இங்க நம்மளுக்கு ஐயோட மதிப்பு தெரியும் 9,000. ஓகே, = பியோட மதிப்பு 15,000 இன்டு என்ன தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இனி ஆரோட மதிப்பு 10%. 10 மட்டும் எழுதிருங்க, சதவீதம் எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே 100. இப்போ இந்த 2 0 இங்கே இருக்கக்கூடிய 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 9,000 இருக்கு. இனி என்ன தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய 150 இங்கே வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதிருங்க 150. அப்புறமாட்டு இந்த 10ஐயும் இங்கே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இங்கே இனிமேல் என்னது இருக்கும்? எண் மட்டும் இருக்கும். டிவைடருக்கு கீழே 1ன்னு அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த 0 கேன்சல். இனி இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். I 3 15. அடுத்த 9ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி. பாக்கி 4. இப்போ இது 40 ஆயிடும். அப்போ 8 5 40. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 3 3 6 3 18. அப்போ பாக்கி என்னது இருக்கு? R. இதுதான் என்னோட மதிப்பு. N = 6 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிருங்க.
ஓகே, ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் கடனை பயன்படுத்திய காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் 12வது கணக்கு. இனி 13வது கணக்கு. ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது. உங்கள் புக்கில் இங்கே கமா போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நான் சால்வ் பண்ணிடுறேன். அதாவது அசல் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து 3000. அசல்னா பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இனி ஆண்டுக்கு, அதாவது ஒரு ஆண்டுக்கு, அப்போ என்னோட மதிப்பு என்னது 1. சதவீதத்தில் கொடுத்துருந்தா அது ஆரோட மதிப்பு. ஆரோட மதிப்பு 8%. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தந்திருக்க மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். தனி வட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா I = P × N × R / 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 3000. அப்புறம் இன்டு என்னோட மதிப்பு 1 இன்டு ஆரோட மதிப்பு 8. சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். டிவைடருக்கு கீழே 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 30 × 1 × 8. ஓகே, ஃபஸ்ட்டு 30ஐயும் 1ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 30ன்னு கிடைக்கும். இன்டு 8. இனிமே இந்த 3ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 8 3 24. பாக்கி இருக்கக்கூடிய அந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ நம்ம இப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். தனி வட்டினாலே ரூபாயோட குறியீடை போடணும். இங்கே நம்ம 2 தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதனால முதல் கண்டுபிடிச்சதை I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரூபாய் 240ன்னு கிடைக்குது. அடுத்த பாருங்க. ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு. இங்கே நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000. பியோட மதிப்பு 4000. இனி சதவீதத்தில் கொடுத்துருக்கனால இது ஆரோட மதிப்பு. ஆண்டு எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டு. அப்போ என்னோட மதிப்பு 4. ஓகே, இனிமேல் இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தந்திருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி தனி வட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். I = P × N × R / 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 4000 இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு அடுத்த ஆரோட மதிப்பு 12. சதவீதம் ஒன்றும் போடாண்டா. டிவைடருக்கு கீழே 100. கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 40 × 4 × 12. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் பெருக்கலாம். 4 16. அப்புறமாட்டு இந்த 0. இனி இந்த 12. இனிமேல் இந்த 2ஐயும் பெருக்கிடலாமா? 160 12. 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்புறமாட்டு 6 12. அப்போ 2 பாக்கி 1. இனி 1 2. 2 கூட 1 கூட்டினா 3. அப்புறமாட்டு 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 6 6. அடுத்த 1 1 கூட்டுங்க 0. 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. அப்புறமா 1. என்ன கிடைக்குது? 1920. ஓகே, அப்போ இதை வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2வது தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம். ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. சரிங்களா? இனி கொஸ்டினை பாருங்க. தனி வட்டிக்கும் நிகராகும் காலம் என்ன? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தனி வட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்த இப்போ ஒரு தனி வட்டி கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் தனி வட்டி என்ன கிடைக்குது? ரூபாய் 240. இதுல இருந்து ரூபாய் 1920 ஆகணும். இந்த ரூபாயில இருந்து இந்த ரூபாய் ஆகணும். அதுக்கு எவ்வளவு காலம் ஆகணும் கண்டுபிடிக்கணும். காலம்னா என்னோட மதிப்பு என்னதான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு வகுத்தாலே போதும். 1920ல இருந்து 240 வகுங்க. கேன்சல் பண்ணலாம். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி 2ஆவது எப்படி கேன்சல் ஆகும்? 1 2 2 4. இனி 19ல 2 எத்தனை வாட்டி இருக்கு? 9 வாட்டி. 9 2 18. பாக்கி 1. இப்போ இது 12 ஆயிடுமா? 12ல 2 6 வாட்டி. 6 2 12. திரும்பவும் 2ஆவது எப்படி போகும்? 6 2 12. இனி 9ல 2 4 வாட்டி. 4 2 8. பாக்கி 1. இப்போ இது 16. அப்போ 8 2 16. திரும்பவும் இது 2ஆவது எப்படி போகும்? 3 2 6. 2 4. அடுத்த 4 2 8. இனி இது 3ஆவது வாய்ப்பாடு போகும். 1 3 3. 8 3 24. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 8. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 8 ஆண்டுகள். நிகராகும் காலம் எவ்வளவு? 8 ஆண்டுகள். இந்த தொகையிலிருந்து இந்த தொகை ஆகிறதுக்கு நம்மளுக்கு 8 ஆண்டுகள் ஆகும். சரிங்களா? இவ்வளவுதான் 13வது கணக்கு. இனி 14வது கணக்கு பார்க்கலாம். ஒரு நபர் தனது பயணத்தை 80 கிலோமீட்டர் மகிழுந்துன்னா கார்ல வந்து 80 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்காரு. அப்புறமாட்டு 320 கிலோமீட்டர் தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார். தொடர் வண்டினா ட்ரெயின். சரிங்களா? ட்ரெயின்ல 320 கிலோமீட்டர் மேற்கொண்டிருக்காரு எனில் மொத்த பயணம்னா இது 2ஐயும் கூட்டணும். சரிங்களா? கூட்டிக்கிட்டு அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க. அதாவது மகிழுந்துல பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கேட்குறாங்க. அப்புறமாட்டு தொடர் வண்டியில பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கேட்குறாங்க.
2% இங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். மகிழுந்தில் பயணம் செய்த தூரம் = 80 கிலோமீட்டர். தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரம் = 320 கிலோமீட்டர். இப்போ மொத்த தூரம் கண்டுபிடிக்கணும்னா 2 கூட்டிட்டாலே போதும். 80 கூட்டல் 320 கூட்டலாமா? 320 கூட்டல் 80. சிறுவன் கூட்டினா 0, 8 2 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1, 3 1 கூட்டினா 4. அப்ப என்ன கிடைக்குது? 400. கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் கிலோமீட்டர்ல எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இனி என்ன கண்டுபிடிக்கணும்? மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்த தூரத்தை எழுதிக்கணும். மொத்த தூரம் எவ்வளவு? 400. மேலே என்ன எழுதிக்கணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட தூரத்தை எழுதணும். இங்க மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மகிழுந்தில் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். 80ன்னு எழுதிருங்க. சதவீதம் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனிமே இது ரெண்டுமே 4 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4, 4 8, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? பாக்கி 20 மட்டும் தான் இருக்கு. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம். சரிங்களா? இனி தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கலாம். டிவைடருக்கு கீழே மொத்த தூரம் எவ்வளவு? 400. இதுல தொடர் வண்டியில பயணம் செய்த தூரம் எவ்வளவு? 320. அதை மேலே எழுதிருங்க. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்ப இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 4 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4, 8 4 32, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 80 மட்டும் இருக்கு. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம். சரிங்களா? இவ்வளவுதான் 14வது கணக்கு. 15வது கணக்கு பார்க்கலாம். லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன? அதாவது லலிதா என்கிற ஒரு பொண்ணு கணித தேர்வுல 35 கொஸ்டினுக்கு சரியான பதில் அளிச்சிருக்காங்க, 10 கொஸ்டினுக்கு தவறான பதில் அளிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அளித்த சரியான பதில்களோட சதவீதம் கேட்கறாங்க. சரிங்களா? அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மொத்த பதில்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 கூட்டிட்டாலே போதும். தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரியான பதில்கள் 35, தவறான பதில்கள் 10. இப்போ மொத்த பதில்கள் கண்டுபிடிக்கணும்னா 2 கூட்டணும். 35ஐயும் 10ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 45 அப்படின்னு கிடைக்கும். இனிமே கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? சரியான பதில்களோட சதவீதம் கேட்கறாங்க. அப்ப டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த பதில்கள் எவ்வளவு? 45. மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கேட்கறாங்களோ அதோட எண்ணிக்கையை மேலே எழுதணும். சரியான பதில்களோட சதவீதம் கேட்கறாங்க. அப்போ சரியான பதில்கள் எவ்வளவு? 35. அதை மேலே எழுதிருங்க. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுமே 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1/5 45. இனி 7 5 35. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 பெருக்கிருங்க. 7ஐயும் 100ஐயும் பெருக்குனா 700. அதாவது 1ஐயும் 7ஐயும் பெருக்குனா 7. பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கீழே 9 மட்டும் இருக்கு. இப்போ இதை வகுத்துடலாமா? 700 9ஆல வகுக்க போறோம். 9 விடைக்கும் 7 சின்ன நம்பர். அப்போ 70 அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம். 70ல 9 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 9 63. 70ல இருந்து 63 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 0. திரும்பவும் 70ல 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே இறக்க எதுவுமே இல்லை. நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 70ல 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0. திரும்பவும் 70ல 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 7 7ன்னு தான் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ என்ன கிடைக்குது? 77.77. 77.77. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகேங்களா? ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சரியான பதில்களின் சதவீதம் = 77.77%. இவ்வளவு தான் 15வது கணக்கு. 16வது கணக்கு. குமரன் ஆண்டுக்கு 7 மாதங்கள் வேலை செய்கிறார் எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை கணக்கிடுக. அதாவது குமரன் 7 மாதங்கள் வேலை செய்கிறாராம். அப்போ அந்த ஆண்டுல அவர் எவ்வளவு வேலை செய்திருப்பாரு அத சதவீதத்துல கேக்குறாங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மொத்த மாதங்கள் எனக்கு தெரியணும். மொத்த மாதங்கள் எவ்வளவு? 12. இனி சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, குமரன் வேலை செய்த மாதங்கள் 7 மாதங்கள், மொத்த மாதங்கள் 12 மாதங்கள். இப்போ அந்த ஆண்டில் வேலை செய்த சதவீதம் கண்டுபிடிக்கணும். மொத்தமா 12 மாதங்கள், அதுல 7 மாதங்கள் வேலை செய்திருக்காரு. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்ப இந்த ரெண்டுமே 2 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 6 2 12, I 2 10, பாக்கி இந்த 0. இனி திரும்பவும் 2 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 3 2 6, E 2 4, பாக்கி 1. இப்ப இது 10 ஆயிடுமா? 10ல 2 எத்தனை வாட்டி? 5 வாட்டி. I 2 10. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இங்க பாக்கி 7 இருக்கு, நடுவுல பெருக்கல், இங்க பாக்கி 25. டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. இப்ப இந்த 2 பெருக்கிடலாமா? 7 25 பெருக்கலாம்.
7 5 35, அப்போ 5 பாக்கி 3. இனி 7 2 14, 14 கூட 3 கூட்டினா 17. டிவைடருக்கு கீழே என்னது இருக்குது? 3 இருக்குது. இப்போ நம்ம 175 3ஆல் வகுக்க போகிறோம். வகுக்கிறேன் பாருங்க. 175 3ஆல் வகுக்கலாம். 17ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி. 3 15. 7ல் இருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அடுத்த 5 இறக்கிக்கலாம். 25ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 8 வாட்டி. 8 3 24. கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9. கழிச்சா 1ன்னு கிடைக்கும். திரும்பவும் நம்ம 0 இறக்கலாம். 0 இறக்குனா 10ல் திரும்பவும் 3 வாட்டி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 3 3ன்னு வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 58.33 சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் அந்த ஆண்டில் வேலை செய்த சதவீதம் ஈக்குவல் டு 58.33%. இவ்வளோ தான் 16வது கணக்கு. இனி 17வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. இவர்களில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காண்க. என்ன கேட்குறாங்க? கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதம் என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு மொத்த மக்கள் தொகை தெரியும் 8000, ஆனால் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை தெரியாது. சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா கல்வி அறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இது வந்து சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எண்ணிக்கையாக மாற்றணும். இந்த 80% தான் 40% பெண்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 40% எண்ணிக்கையா மாத்திரலாம். ஓகே, பாருங்க. கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 8000. இதுல கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 80%. 8000ல் 80%. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 8000ல் இல்லைன்னு எழுதிக்கணும். 80%. நடுவில் மறக்காம இல்லைன்னு எழுதிருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 8000 இல்லுக்கு பதில் பெருக்கல்னு போட்டுக்கணும். 80% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 80ன்னு எழுதிருங்க. சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? இங்கே 80 இருக்கு, இன்டூ இங்கே 80 இருக்கு. இப்போ பெருக்கிடலாமா? 8 8 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 64. ஃபர்ஸ்ட் 8 8 பெருக்குங்க. 8 8 64. இனி இங்கே ஒரு 0, அடுத்த இங்கே ஒரு 0. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 6400 பேர் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நம்ம கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 80%ல் 40% கல்வி அறிவு பெற்ற பெண்கள். சரிங்களா? இங்க நம்ம 80% எண்ணிக்கையா மாத்திட்டோம். இதுல 40%. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 6400ல் 40%. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ 6400 இல்லுக்கு பதில் பெருக்கல் 40% எப்படி எழுதிடலாம்? 40 டிவைடருக்கு கீழே 100. சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 64 இன்டூ 40. சரிங்களா? பாக்கி இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 4ஆல் பெருக்குங்க. நன்னாலு 16. அப்போ 6 பாக்கி 1. இனி 4 6 24. 24 கூட 1 கூட்டினா 25. மறக்காம அந்த 0. சரிங்களா? இப்போ கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். 2560 பேர் அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்க? கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதம் கேட்குறாங்க. அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த மக்கள் தொகை எழுதிருங்க. மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 8000. இதுல கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2560 எழுதிக்கலாம். 2560 சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இனி இந்த 0 இந்த 0 கேன்சல். ஓகே, இனிமே இது ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 8 8. 25ல் 8 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 8 3 24. 25ல் 24 கழிச்சா 1. அப்போ இது 16 ஆயிடுமா? 16ல் 8 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி. 8 2 16. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 32 மட்டும் இருக்குது. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். 18வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்? அதாவது ஒரு கணித தேர்வு, இதுல 20 கேள்விகள் இருக்கு. இந்த தேர்வுல 80% மதிப்பெண் பெற்றிருக்காரு. இப்போ அவரு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 20 கேள்வியில 80% மதிப்பெண் பெற்றிருக்காரு. அப்ப 20ல் 80% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்க, 20ல் 80% இதை கண்டுபிடிச்சாலே போதும்.
ஓகே 20 எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். 80% எப்படி எழுதலாம்? 80%க்கு பதில் கீழே வந்து 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 2, நடுவில் பெருக்கல், இங்கே 8 இருக்கு. 2 பெருக்குங்க, 8 2 16. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை தனி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சரியாக பதில் அளித்த கேள்விகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 16. இவ்வளோ தான் 18வது கணக்கு. 19வது கணக்கு பார்க்கலாம். 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலோகப்பட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலோகப்பட்டை இருக்கு. இந்த பட்டையில 85% வெள்ளி. இப்போ இந்த வெள்ளியோட எடை என்ன அதை தான் கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி. 8.5 கிலோகிராமில் 85% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். பாருங்க 8.5ல் 85% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 8.5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். 85% எப்படி எழுதலாம்? 85% பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகே, 8.5 இன்டூ இப்போ வகுக்கும் போது புள்ளி வந்து இடது பக்கமாக நகரும். புள்ளி இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க 2 0, அப்போ 2 நம்பர் தள்ளி இடது பக்கமாக வரும். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? 0.85. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ பெருக்கலாமா? முதல்ல இந்த புள்ளி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே 85, இங்கே 85 பெருக்கலாம். 85 85, I5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி I8 40, 40 கூட 2 கூட்டினா 42, 8 5 40, அப்போ 0 பாக்கி 4, 8 8 64, 64 கூட 4 கூட்டினா 68. இப்போ கூட்டுங்க 5, 2 0 கூட்டினா 2, 8 4 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 6 1 கூட்டினா 7. என்ன கிடைக்குது? 7225 அப்படின்னு கிடைக்குது. இனி புள்ளி வைக்கணும். இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ டோட்டலாக 3 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். சரிங்களா? புள்ளி இங்கே வரும். நம்ம இந்த கொஸ்டின்ல எடையை வந்து கிலோகிராமில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளும் கிலோகிராமில் எழுதிக்கணும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் வெள்ளியின் எடை இஸ் ஈக்குவல் டு 7.225 கிலோகிராம். இவ்வளோ தான் 19வது கணக்கு. 20வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் 230. சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 120க்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா தள்ளுபடி தொகை கண்டுபிடிக்கணும். தள்ளுபடினாலே லாபம் தான். கழிச்சிட்டாலே போதும். 230ல இருந்து 120 கழிங்க. கழிச்சுக்கிட்டு என்ன மதிப்பு வருதோ அதுதான் தள்ளுபடி தொகை. அதுக்கப்புறம் தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தள்ளுபடி தொகை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 230ல இருந்து 120 கழிக்கணும். கழிக்கலாமா? 230 120, 0லேருந்து 0 கழிச்சா 0, 3லேருந்து 2 கழிச்சா 1, அடுத்த 2லேருந்து 1 கழிச்சா 1. அப்போ என்ன கிடைக்குது? ரூபாய் 110 அப்படின்னு கிடைக்குது. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? தள்ளுபடி சதவீதம், அதை கண்டுபிடிக்க போறோம். டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பை எழுதணும். இங்க கட்டணத்தை பத்தி கொடுக்கறதுனால முழு கட்டணம் எவ்வளவு? 230. அதை தான் கீழே எழுதிக்கணும். 230. மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் மேலே எழுதிக்கணும். இங்கே தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ தள்ளுபடி தொகை எவ்வளவு? 110 எழுதியிருக்கேன். 110 சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல் பெருக்கிறோம். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு? 110, இங்கே 10, 2 பேருக்குங்க 1100 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 110 எழுதிருங்க, அப்புறம் இந்த 0. சரிங்களா? கீழே என்னது இருக்கு? 23. இப்போ 1100 23ஆல் வகுக்கலாம். பாருங்க 11 23 விடைக்கு சின்ன நம்பர். அதனால என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 110ல் 23 4 வாட்டி இருக்கு. சரிங்களா? நீங்க 5 வாட்டி எடுத்தீங்கன்னா 110 வரைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால 4 வாட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 12, இங்க 2 பாக்கி 1. இனிமே நான் 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 0 ஆயிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8, இனி 10லேருந்து 9 கழிச்சா 1. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 180ல் 23 7 வாட்டி இருக்கு. பெருக்கலாமா? 7 3 21, அப்போ 1 பாக்கி 2, 7 2 14, 14 கூட 2 கூட்டினா 16. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 7 ஆயிடும். சரிங்களா? இங்கே எழுதிக்கிறேன். 10லேருந்து 1 கழிச்சா 9 கிடைக்கும். 7லேருந்து 6 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். 190ல் 23 8 வாட்டி இருக்கு. 8ஆல் பெருக்கிறேன். 8 3 24, அப்போ 4 பாக்கி 2. இனி 8 2 16, 16 கூட 2 கூட்டினா 18. கழிக்கலாமா? இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 8 ஆயிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, 8லேருந்து 8 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இப்போ 60ல் 23 2 வாட்டி இருக்கு. சரிங்களா? பெருக்கிறேன். 3 6, அப்புறமாட்டு 2 4. ஓகே, கழிக்கலாமா? 10 ஆயிடும், இது 5 ஆயிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 5லேருந்து 4 கழிச்சா 1.
அப்போ என்ன கிடைக்குது 14. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது 47.82. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். இனி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் = 47.82%. இவ்வளவு தான் 20வது கணக்கு. 21வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமெனில் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தண்ணீர் தேவைப்படும்? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு சரிங்களா, இதுல 200 லிட்டர் தண்ணீரை கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ அதில் 40% இருக்கு சரிங்களா. நம்மளுக்கு கொஸ்டின்ல 75% ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அதை கேட்குறாங்க. 40%னா இதுல இருந்து இது வரைக்கும் சரிங்களா, 75%னா இதுல இருந்து இது வரைக்கும். அப்போ இடையில இருக்கக்கூடிய இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள அளவு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், 75ல இருந்து 40% கழிக்கணும். கழிச்சா எனக்கு கிடைக்கும், சதவீதத்தில் கிடைக்கும். சதவீதத்தில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம லிட்டரா மாத்திட்டோம்னா இந்த சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா. பாருங்க, தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர். தற்போது தண்ணீரின் அளவு 40%, நிறைய வேண்டிய அளவு 75%. அப்போ தேவைப்படும் சதவீதம் கழிக்கணும். 75%ல இருந்து 40% கழிச்சிடுங்க. கழிக்கலாமா? 5ல இருந்து 0 கழிச்சா 5, 7ல இருந்து 4 கழிச்சா 3 கிடைக்கும். அடுத்த சதவீதத்தை மறக்காம எழுதிருங்க. இப்போ சதவீதத்துல கண்டுபிடிச்சதை லிட்டரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணீர் தொட்டியின் 35% அளவு அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. மொத்தமா 200 லிட்டர் அதுல கொள்ளும், அதுல 35% தேவைப்படுது. இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். நடுவில் இல் அப்படின்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ 200 இல்லுக்கு பதில் பெருக்கல் 35% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 35 எழுதிக்கணும், சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு, 2 நடுவில் பெருக்கல், இங்கே 35. ரெண்டையும் பெருக்கிடலாம். I 2 10, அப்போ 0 பாக்கி 1, 3 2 6, 6 கூட 1 கூட்டினா 7. மறக்காம லிட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபைனலா ஆன்சர் இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் தேவைப்படும் தண்ணீரின் அளவு = 70 லிட்டர். இவ்வளவு தான் 21வது கணக்கு. 22வது கணக்கு பார்க்கலாம். இவற்றுள் எது பெரியது? நமக்கு இங்க ஒரு 3 நம்பர் தந்திருக்காங்க. இதுல எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு சதவீதமும் தனிவட்டியும் அந்த பாடத்துக்குள்ள வாரதுனால இது 3ஐயும் சதவீதமா மாத்திட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை விடைக்கும் ஈஸியான மெத்தட் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம தசம எண்ணா மாத்த போறோம் சரிங்களா. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இதை மாத்திரலாமா? முதல்ல கீழே இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். 16ஐயும் 3ஐயும் பெருக்கிடலாம். 6 3 18, அப்ப 8 பாக்கி 1. இனிமே 3 1 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட மேல என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டணும். 2 கூட்டலாம், 8 2 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1, 4 1 கூட்டினா 5. புரியுதுல? கீழே இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட மேல என்ன இருக்கோ அதை கூட்டணும். அப்ப என்ன கிடைக்குது, 50. இனி டிவைடருக்கு கீழே என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 50 3ஆல வகுக்க போறோம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய 3 எப்பவுமே வெளியே தான் எழுதிக்கணும். மேலே இருக்கக்கூடிய 50 உள்ள எழுதிக்கோங்க. இப்போ 5ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரே ஒரு வாட்டி தான். 4 3 3, 5ல இருந்து 3 கழிச்சா 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2, புள்ளி இருக்கிறதுனால 0. திரும்பவும் 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 6ன்னு தான் வந்துட்டே இருக்கும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்குது? 16.66. இனி இதை மாத்திரலாம். 2 5ஆல வகுக்க போறோம். கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே எழுதிருங்க, மேல இருக்கக்கூடிய 2 உள்ள எழுதிருங்க. இப்ப பாருங்க, 2 5 விடைக்க சின்ன நம்பர், அதாவது 5ஆம் வாய்ப்பால 2 வராது. அப்ப என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கணும். இப்ப 20ல 5 எத்தனை வாட்டி? 4 வாட்டி. 4 5 20, கழிச்சா 0. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? 0.4. இனி அடுத்த நம்பர் தசம எண்ணா தான் இருக்கு, அதாவது புள்ளி வச்ச எண்ணா தான் இருக்கு. அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த 3ல எது பெரிய எண்ணா இருக்கு? இதுதான். ஏன்னா புள்ளிக்கு முன்னாடி உள்ள நம்பரை பாருங்க, இங்க 2க்கும் 0, ஆனா அங்க 16. அப்போ இந்த எண்ணு தான் பெரிய எண். இங்க நீங்க ஆன்சர் எழுதும் போது கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்து எழுதணும். அப்ப எழுதிக்கலாம் பெரிய எண்.
இஸ் ஈக்குவல் டு 16 2/3. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இவ்வளவு தான் 22வது கணக்கு. 23வது கணக்கு பார்க்கலாம். ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வியந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? அதாவது ஒரு இயந்திரத்தோட விலை 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த இயந்திரத்தோட மதிப்பு 10% குறைகிறதாம். அப்போ 2 ஆண்டுகள் கழித்து அதோட மதிப்பு என்ன, அதாவது அதோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு குறைகிறத சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நான் தொகையா மாற்றணும். மாற்றிக்கிட்டு அதோட தற்போதைய விலையில இருந்து அந்த தொகையை கழிச்சோன்னா 1 ஆண்டு கழித்து அதோட விலை கிடைச்சிடும். இதே மாதிரி 2 ஆண்டுகள் கழித்து, அதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிடலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஓராண்டில் குறையும் தொகை, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. சரிங்களா? சதவீதத்தில் கொடுத்துருக்கதை நம்ம ஃபர்ஸ்ட் தொகையா மாத்திரலாம். ஓகே, இப்போ பாருங்க, 1,62,000 இருந்து 10% குறைகிறது. நடுவில் இல்லுன்னு எழுதிக்கணும். இதுல இருந்து 10% குறைகிறது. சரிங்களா? இனி 1,62,000 இல்லுக்கு பதில் பெருக்கல் 10% எப்படி எழுதலாம்? 10/100. சரிங்களா? சதவீதத்துக்கு பதில் டிவைடர் கீழே 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 0 கேன்சல், அப்புறம் இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 16,200 மட்டும் இருக்கும். இதுதான் என்னன்னா ஓராண்டில் குறையும் தொகை. இனிமே 1 ஆண்டுக்கு பிறகு அதோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. ஓராண்டு கழித்த அவ்வியந்திரத்தின் விலை, அதாவது தற்போதைய விலையில இருந்து 16,200 கழிக்கணும். அப்ப தற்போதைய விலை 1,62,000. அதுல இருந்து 16,200 கழிக்கலாம். ஓகே, சைட்ல கழிக்கிறேன். 1,62,000 அதுல இருந்து 16,200 கழிக்க போறோம். 0லேருந்து 0 கழிச்சா 0, திரும்பவும் 0 தான் வரும். இனி கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 1 ஆயிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8. இனிமே 1லேருந்து 6 கழிக்க முடியாது, அப்ப கடன் வாங்கணும். இது 11 ஆயிடும், இது 5 ஆயிடும். 11லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5. 5லேருந்து 1 கழிச்சா 4, அப்புறம் 1 என்ன கிடைக்குது? 1,45,800. அதாவது 1 ஆண்டு கழித்து அதோட விலை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இனிமே ஈராண்டில் குறையும் தொகை. ஃபர்ஸ்ட் ஓராண்டில் குறையும் தொகை கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது சதவீதத்தை நம்ம தொகையா மாத்தணும். அதே மாதிரி திரும்பவும் சதவீதத்தை தொகையா மாத்தணும். இப்போ இந்த தொகையில இருந்து 10% குறைகிறது. சரிங்களா? அப்ப பாருங்க எப்படி எழுதிக்கலாம். 1,45,800 800 10% குறைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. அந்த மாதிரி. ஓகே, இப்போ எழுதிக்கலாம். 1,45,800 இல்லுக்கு பதில் பெருக்கல் 10% எப்படி எழுதலாம்? 10/100. இப்போ இந்த 0 கேன்சல். இனிமே இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 14,580 ரூபாய். சரிங்களா? இனிமே லாஸ்டா 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஓராண்டு கழித்து அவ்வியந்திரத்தோட விலையில இருந்து இந்த ரூபாயை கழிக்கணும். ஓகே, அப்ப கழிக்கலாம். 1,45,800 இருந்து 14,580 கழிக்க போறோம். சைட்ல கழிக்கிறேன். 1,45,800 அப்புறமாட்டு 14,580. 0லேருந்து 0 கழிச்சா 0. இனி இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 7 ஆயிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 7லேருந்து 5 கழிச்சாலும் 2. இனி 5லேருந்து 4 கழிச்சா 1, 4லேருந்து 1 கழிச்சா 3, அப்புறம் இந்த 1. அப்ப என்ன கிடைக்குது? 1,31,220. சரிங்களா? ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இனி 24வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு தொகை, அந்த தொகை என்னன்னு தெரியாது. அது 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 6,200 எனவும் 3 ஆண்டுகள் கழித்து 6,800 எனவும் உயர்கிறது. அப்ப தந்திருக்கக்கூடிய தொகை என்னது? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. தனி வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. நம்ம இப்போ அந்த தொகை கண்டுபிடிக்கணும். அதாவது அசல் பியோட மதிப்பையும் வட்டி வீதம் அப்படின்னா ஆரோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3ஆம் ஆண்டோட மொத்த தொகை 6,800, 2ஆம் ஆண்டோட மொத்த தொகை 6,200. அதை கழிச்சிட்டோம்னா தனி வட்டி கிடைச்சிடும். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தனி வட்டினா ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்? 6,800 இருந்து 6,200 கழிக்கணும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0. இனிமே 0லேருந்து 0னா 0 தான். இனி 8லேருந்து 2 கழிச்சா 6,
அப்புறமா 6லேருந்து 6 கழிச்சா 0. முன்னாடி 0னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தனி வட்டி ஐயோட மதிப்பு என்னது? ரூபாய் 600. சரிங்களா? இனிமேல் கொஸ்டின்ல 2 ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்கனால 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 2 ஆண்டுக்கான தனி வட்டி I is equal to 1 ஆண்டுக்கான தனி வட்டி 600. 2 ஆண்டுகள் அப்போ நீங்கள் 2ஆல பெருக்குறீங்க. ஓகே, இப்போ பாருங்க 6 2 பெருக்குனா 12. அப்புறமா அந்த 2 0. அப்போ 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? 1200. ஓகே, இப்போ இதை மொத்த தொகையிலிருந்து கழிக்கிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகை கொடுத்துருக்காங்க, அதுதான் ஏ மொத்த தொகை. இப்போ இதுல இருந்து அதை கழிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொத்த தொகையோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் ஐ. இப்போ நம்மளுக்கு பி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஐ இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே ஏ இருக்கு, பிளஸ் ஐ இங்கே வந்து மைனஸ் ஐ. இனி அங்கே பி மட்டும் இருக்கும். இப்போ கழிக்கலாம். ஏயோட மதிப்பு என்னது? 6200. எழுதிக்கலாம் 6200 மைனஸ் ஐயோட மதிப்பு 1200 இஸ் ஈக்குவல் டு பி. கழிங்க. 0லேருந்து 0 கழிச்சா 0, திரும்பவும் 0லேருந்து 0னா 0, 2லேருந்து 2 கழிச்சா 0, 6லேருந்து 1 கழிச்சா 5. அப்போ ரூபாய் 5000 இஸ் ஈக்குவல் டு பி. பின்னா அசல். நம்ம இப்போ அசலோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். வட்டி வீதம் நீங்க 1 ஆண்டுக்கான வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா 2 ஆண்டுகளுக்கும் கண்டுபிடிக்கலாம். எது கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் சேமா தான் வரும். நம்ம வந்து 1 ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 1 ஆண்டு, அதனால என்னோட மதிப்பு 1. இனி பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5000. அப்புறமாட்டு ஐ, அதாவது தனி வட்டி 1 ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறதுனால 1 ஆண்டோட தனி வட்டியை தான் எழுதிக்கணும், 600. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆரோட மதிப்பு. அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I is equal to P into N into R divided by 100. ஐயோட மதிப்பு 600 is equal to Pயோட மதிப்பு 5000 into Nோட மதிப்பு 1 into R டிவைடர் கீழே 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்புறமாட்டு 600 ஆறு தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இங்கே 50 பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்து வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடர் கீழே 50 எழுதிருங்க. இனி 1 இருக்கு, பெருக்கல் 1. இனி அங்கே 6 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இனி 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5 1 5 5 பாக்கி 1. இப்போ இது 10. 10ல் 5 2 வாட்டி இருக்கு, I 2 10. பாக்கி இங்க என்னது இருக்கு? 12. அதுதான் ஆரோட மதிப்பு. R is equal to 12. வட்டி வீதம்னாலே சதவீதத்துல எழுதிடணும். சரிங்களா? இனி ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசல். அசல்னா பி. பியோட மதிப்பு என்ன கிடைச்சி? ரூபாய் 5000. எழுதிக்கோங்க, ரூபாய் 5000. இனி ஆர்னா வட்டி வீதம். வட்டி வீதம் R is equal to 12%. புரியுதுல உங்களுக்கு? 25வது கணக்கு பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 53,466 எனில் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு, அதுதான் கண்டுபிடிக்கணும். இங்க அசல் கொடுத்துருக்காங்க, அசல்னா பி. அப்ப பியோட மதிப்பு 46,900. இனிமே ஆண்டு கொடுத்துருக்காங்க, ஆண்டுனா என்னோட மதிப்பு. 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கனால என்னோட மதிப்பு 2. இனி மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு. இங்க நம்மளுக்கு அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம். தந்திருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் எழுதிக்கிட்டேன். இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்க மொத்த தொகை ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் ஐ. ஏயோட மதிப்பு என்னது? 53,466 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பு என்னது? 46,900 கூட்டல் ஐ. ஐ தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே 53,466. இனி பிளஸ் 46,900, இங்க வந்துன்னா மைனஸ் 46,900 மாறிடும். இனி அங்க ஐ மட்டும் இருக்கும். இப்போ இதை கழிக்கலாமா? 53,466 இருந்து 46,900 கழிக்க போறோம். 6லேருந்து 0 கழிச்சா 6 தான். திரும்பவும் 6லேருந்து 0னா 6 தான். இனி இது 14 மாறும். இது வந்து நம்மளுக்கு 2 ஆயிடும். 14லேருந்து 9 கழிச்சா 5. இனிமே இது 12 ஆகும், இது 4 ஆயிடும். 12லேருந்து 6 கழிச்சா 6. இனிமே 4லேருந்து 4 கழிச்சா 0, முன்னாடி 0னா எழுத வேண்டாம். அப்ப என்ன கிடைக்குது? ரூபாய் 6,566. இதுதான் தனி வட்டி ஐயோட மதிப்பு. சரிங்களா? இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I is equal to P into N into R divided by 100. மதிப்பை பிரதியிடுங்க. ஐயோட மதிப்பு 6,566 is equal to Pயோட மதிப்பு 46,900 இன்டு என்னோட மதிப்பு என்னது? 2
இன்டு ஆறு தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இங்க என்னது இருக்கு? 6566. 6 தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 469 இங்க வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்ப டிவைடருக்கு கீழே எழுதிருங்க 469 இன்டு அங்க 2 இருக்கு. இனி அங்க 6 மட்டும் இருக்கும். இப்போ இதை ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 2 3 2 6 2 4 பாக்கி 1. இப்போ இது 16. 16ல 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16. 6ல 2 3 வாட்டி 3 2 6. இனி இது 469வது வாய்ப்பாடுக்கு தான் கேன்சல் ஆகும். வேணும்னா இங்க பெருக்கி காமிக்கிறேன். 469 7ஆல பெருக்க போறோம். 7 9 63. அப்போ 3 பாக்கி 6. இனி 7 6 42. 42 கூட 6 கூட்டினா 48. அப்ப 8 பாக்கி 4. இனி 7 4 28. 28 கூட 4 கூட்டினா 32. பாத்தீங்களா? கரெக்டா கிடைக்குது. 469 7 வாட்டி. சரிங்களா? இப்ப பாக்கி 7 மட்டும் இருக்கு. அப்ப 6ஓட மதிப்பு என்னது? 7. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீட எழுதிடணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். வட்டி வீதம் R is equal to 7%. வேணா இதுல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் 25வது கணக்கு. 26 பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். அதாவது அருண் வந்து 2 பேருக்கு கடன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? 5000 கொடுத்திருக்காரு 2 ஆண்டு. அப்ப அசல்னா என்னது? பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ரூபாய் 5000. இனி ஆண்டு தான் என்னோட மதிப்பு. எவ்வளவு ஆண்டு? 2 ஆண்டு. அப்ப என்னோட மதிப்பு 2. இனிமே சார்லஸுக்கு 3000 கொடுத்திருக்காரு 4 ஆண்டுகளுக்கு. சரிங்களா? அப்ப பியோட மதிப்பு 3000, என்னோட மதிப்பு 4. ஒரே தனி வட்டி வீதத்துல கொடுத்திருக்காரு. 2 பேருக்கும் வட்டி சேம் தான். ஆக மொத்தமாக ரூபாய் 2200ஐ வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்ப வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு. இங்க நம்மளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வட்டி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும்னா பாலாஜி கொடுத்த தனி வட்டியும் இதுலதான் இருக்கு, அப்புறம் சார்லஸ் கொடுத்த வட்டியும் இதுலதான் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் தந்திருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். இனி தனி வட்டி ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to P into N into R divided by 100. நமக்கு 2 பேருக்கும் சேர்த்து தனி வட்டி கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். 2200 சேர்த்து கொடுத்துருக்கனால 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கான மதிப்பு எல்லாத்தையும் பிரதியிடலாம். பியோட மதிப்பு என்னது? 5000 எழுதிருங்க. அப்புறமாட்டி இன்டு என்னோட மதிப்பு 2 இன்டு R தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கனால கூட்டணும். இனிமே சார்லஸுக்கான மதிப்பை இங்க பிரதியிடலாம். பியோட மதிப்பு 3000 எழுதிருங்க. அடுத்த இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு ஆரோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து 100 இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்ப இங்க 2200 இருக்கு இஸ் ஈக்குவல் டு இங்க பாக்கி 50 2 இருக்கு, அதை 2 பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 5 2 பெருக்கலாம். 2 10, மறக்காம அந்த 0. இனி 100 கூட 6 பெருக்குனா 100 இன்டு 6 தான் கிடைக்கும். கூட்டல் இங்க பாக்கி 30 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 3 பெருக்குங்க. 4 3 12, மறக்காம அந்த 0. 120 கூட 6 பெருக்குனா 120 இன்டு 6 தான் கிடைக்கும். இங்க 2200 இஸ் ஈக்குவல் டு கூட்டுங்க. 100ஐயும் 120ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 220ன்னு கிடைக்கும். ரெண்டுலயும் 6 இருக்கிறதுனால ஒரு வாட்டி 6 எழுதிருங்க. இனி 2200 இங்க வந்து 220 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்ப கீழே எழுதிருங்க 220. பாக்கி அங்க 6 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இனிமே 22 எப்படி கேன்சல் ஆகும்? ஓர் 22 22, இங்கே ஓர் 22 22, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்ப ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 10. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீட எழுதிடணும். ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். வட்டி வீதம் R is equal to 10%. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? 27வது கணக்கு பார்க்கலாம். ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. வட்டி வீதம் அப்படின்னாலே ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓர் அசல், நம்மளுக்கு அசலும் கொடுத்துட்டாங்க. P is equal to ரூபாய் 100. இது 4 ஆண்டுகள் கழித்து 2 மடங்காகிறது அப்படின்னா மொத்த தொகை. நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். 2 மடங்கு அப்படின்னா அசலை வந்து 2ஆல பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். இனிமே என்னோட மதிப்பு என்னன்னா ஆண்டு. எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள். அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு? 4. சரிங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டே இப்ப நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கலாம். மொத்த தொகை
மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, அசல்ல இருந்து இருமடங்கு ஆகுது. இருமடங்கு அப்படின்னால 2ஆல அசலை பெருக்கிட்டாலே போதும். அசல் எவ்வளவு 100. இவ பெருக்கிடலாமா, 2 1 பெருக்குனா 2, அப்புறமாட்ட அந்த 2 0. அப்போ மொத்த தொகை ஏயோட மதிப்பு எவ்வளவு, ரூபாய் 200. சரிங்களா? இப்போ அசலோட மதிப்பு மொத்த தொகையும் தெரியறதுனால நம்ம இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு மொத்த தொகை ஃபார்முலாவை எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. மொத்த தொகை A = P கூட்டல் I. ஏயோட மதிப்பு 200, அப்புறமாட்டு பியோட மதிப்பு 100 கூட்டல் ஐயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 200 இருக்கு, பிளஸ் 100 இங்கே வந்துன்னா மைனஸ் 100. அங்கே இனிமேல் ஐ மட்டும் அப்படியே இருக்கும். 200ல இருந்து 100 கழிச்சா 100ன்னு கிடைக்கும். அப்போ ஐனா தனி வட்டி. தனி வட்டியோட மதிப்பு என்னது, ரூபாய் 100. இப்போ நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வட்டி வீதம் கண்டுபிடிக்க தனி வட்டி ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது, I = P × N × R / 100. ஐயோட மதிப்பு 100 = பியோட மதிப்பு 100 தான் எழுதிக்கலாம். இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படி வச்சுக்கலாம். கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும். இங்கே 100 இருக்கு. இனி பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4 இங்கே வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 4 எழுதிக்கணும். இங்கே 6 மட்டும் இருக்கும். இனிமேல் 4 எப்படி கேன்சல் பண்ணலாமா, 1 4 4 ஈர் 4 8, பாக்கி இதில் 2. இப்போ இது 20. 20ல் 4 5 வட்டி இருக்கு. ஐ 4 20. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது, 25%. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இனி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். வட்டி வீதம் R = 25%. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.